வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். இப்போ யாருமே 1% அதாவது 1% கூட யாருமே நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கர் நம்மளுடைய செத்ரோன்ஸை பிட்ரே பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி யாருமே 1% கூட யாருமே எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை. ஆனாலும் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் இந்த ஒரு செக்மெண்ட் உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு செக்மெண்ட். அது அல்டிமேட்டான ஒரு செக்மெண்ட். அதில் ஹோலி ஷீட்னா அது இதுதான். ஏன்னா இதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஆனாலும் யாருமே 1% கூட, அதாவது இது மாதிரி விஷன் டீம் பிரேக்கப் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ரூமரோ அப்டேட்டோ அதுக்கான ஒரு ஹிண்ட்டோ அப்படிங்கிற மாதிரி யாருமே WWE தரப்புலேருந்து கொடுக்கவே, அதே மாதிரி ரெஸ்லிங் அப்சர்வர்களும் யாருமே சொல்ல, சோஷியல் மீடியா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. ஆனாலும் ஷாக்கிங்லி அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மூமெண்ட் அப்படின்னா அது இதுதான். ஃபேன்ஸ் நீண்ட நாட்களாக ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் எதுனா இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டாக தான். இப்போ சம்மந்தமே இல்லாமல் நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கர் எதுக்கு நம்மளுடைய இப்போ நம்மளுடைய செத்ரோன்ஸை அட்டாக் பண்ணார், அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கான உண்மையான ரீசன் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் இப்போ நம்மளுடைய செத்ரோன்ஸோட ஒரு சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு நான் விளக்கமாக நான் சொல்லிடுறது. இதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு ரெஸ்லிங் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சுருக்காது. ரெசல்மனியா 39 நினைக்கிறேன், 39 தான், எனக்கு தெரியல. அப்போக்கே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட தான் நம்மளுடைய பால் ஹெமன் மேனேஜராக இருந்தார். அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸே நீ பெல்ட்டால் நீ பிராக் லெஸ்னர் அடி அப்படிங்கிற மாதிரி அந்த சாம்பியன்ஷிப் பெல்ட்டை எடுத்து கொடுத்தது யாருக்குன்னா அது நம்மளுடைய பால் ஹெமன் தான். இது ஒன்று. அதுக்கப்புறம் ரெசல்மனியா 41 இதே நான் ரோமன் ரெயின்ஸ் கூட மேனேஜராக நம்மளுடைய பால் ஹெமன் இருந்துக்கிட்டே நான் சிஎம் பங்க் கூட நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேஜிக்கான ஒரு ரோல் நம்மளுடைய பால் ஹெமன் விளையாண்டாரு. அப்படிங்கிறப்ப அதே ரெசல்மனியா 41லேயே, சரியா, 41லேயே நம்மளுடைய பால் ஹெமன் நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் பிட்ரே பண்ணிவிட்டு, அதே மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் பிட்ரே பண்ணிவிட்டு நம்மளுடைய செத்ரோன்ஸ் கூட போய் சேர்ந்துட்டார். இது 3வது அத்தியாயம். இது இல்லாமல் இப்போ இப்போ நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கர் கூட நம்மளுடைய பிரான்சன் ரீட் கூட இப்போ நம்மளுடைய பால் ஹெமன் சேர்ந்துட்டார். அது யாரை பிட்ரே பண்ணால் நம்மளுடைய செத்ரோன்ஸை பிட்ரே பையன். அதாவது எங்கே ஆரம்பிச்சது எங்கே முடிஞ்சிச்சு, அதாவது 4 செக்மெண்ட்லையுமே நம்மளுடைய பால் ஹெமனோட அந்த ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே வருது. ஃபஸ்ட்டு நம்மளுடைய பால் ஹெமன் நம்முடைய ரோமன் ரெயின்ஸை பிட்ரே பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது நம்முடைய பிராக் லெஸ்னர் பிட்ரே பண்ணுறதுக்கு நம்முடைய பால் ஹெமன். அதே ரெசல்மனியா 41 நம்முடைய சிஎம் பங்கையும் அதே மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸையும் பிட்ரே பண்ணுறதுக்கு நம்முடைய பால் ஹெமன் தான் காரணமாக இருந்தார். இப்போ அதே நம்முடைய செத்ரோன்ஸுக்கு பிட்ரே பண்ணுறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்கன்னா அதுவும் நம்முடைய பால் ஹெமன் தான். பிராண்ட் பிரேக்கர், பிரான்சன் ரீட், இவங்க 2 பேர் தான். இந்த 4 அட்டாச்மெண்ட்டுமே நம்முடைய பால் ஹெமன் ஒரு முக்கிய பங்காக வகிக்கிறாரு. இது ஒன்று. அது இல்லாமல் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் என்ன அப்படின்னா, இது 2வது அத்தியாயம். என்ன அப்படின்னு கேட்டால், இதே ரெசல்மனியா 41 நவம்பர், அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி நம்முடைய சிஎம் பங்கையும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸையும் அதாவது பிட்ரே பண்ணிவிட்டு நம்முடைய பால் ஹெமன் ஜாயின் பண்ணார்ல நம்முடைய செத்ரோன்ஸ், அது ஏப்ரல் 19ஆம் தேதி ரெசல்மனியா 41 அந்த டைம். அதே இப்போ பிட்ரே பண்ணது இது துரோகம் பண்ணது அதே அக்டோபர் 13, சரிங்களா. இதில் மேஜிக் என்ன அப்படின்னா, இதில் வெறும் 3 மாதம், அதாவது கம்ப்ளீட்லேருந்து 4 மாதம் கூட இல்லை. அதாவது நவம்பர், மே மாதம் வந்தார், மே, ஜூன், ஜூலை, அவ்வளோதான், ஆகஸ்ட்டு. இந்த ஆகஸ்ட் மாதம்லாம் முடிஞ்சிருச்சுங்க, கதை முடிஞ்சிச்சு. அதாவது வழியாக இந்த ஒரு விஷனரி அப்படிங்கிற அந்த ஒரு டீமை நம்முடைய WWE எதுக்கு இவ்வளோ ஒரு குயிக்காக எதுக்கு நம்முடைய WWE இந்த பிரேக்கப் பண்ணாங்க அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல. இதுக்கான விளக்கங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது முடிஞ்சிருச்சா? அடுத்தது நம்முடைய செத்ரோன்ஸ் மொத்தம் WWEல 4 விதமான ஃபேக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனாக இருந்திருக்காரு. அந்த 4 ஃபேக்ஷன் எது அப்படின்னா, ஃபஸ்ட்டு த ஷீல்டு. அது நம்முடைய ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு, செத்து, டீன், இவங்க இருந்தாங்க. இது ஒன்று. 2வது ஒரு ஃபேக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால், அதுக்கப்புறம் நம்முடைய ட்ரிபிள் ஹெச் கூட இருந்தார்ல, அத்தாரிட்டி. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காக நம்முடைய செத்ரோன்ஸாக இருந்தார். அதுலேயும் ஒரு தலைவனாக தான் இருந்தார். அதாவது அப்போ நம்முடைய கெயின்லாம் இருந்தார்ல, கெயின் அப்புறம் எடுபடிலாம் வச்சுக்கிட்டு இருந்தார். அது ஒன்று. 2 ஃபேக்ஷன். 3வது ஒரு ஃபேக்ஷன் என்ன அப்படின்னா, மண்டே நைட் மசாயா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு தளபதியாக அதிலே இருந்தார். இது 3. 4வது ஒரு ஃபேக்ஷன் என்ன, இப்போ நடந்து முடிஞ்சு ஜோலி முடிஞ்சு போச்சுல, இதான் விசுனரி அப்படிங்கிற அந்த ஒரு டீம் இருந்துச்சுல,
இதில் மொத்தமே நம்மளுடைய டபிள்யூடபிள்யூலேயே நம்மளுடைய 4 ஃபேக்ஷன்லையுமே ஒரு தளபதியாக இருந்தது யார் அப்புடின்னா நம்மளுடைய செத் ரோலன்ஸ் தான். இதுக்கு எல்லாத்துக்குமே பட் அக்செப்ட் பண்ணலாம். கண்டிப்பாக சொல்லலாம். இவ்வளோ ஒரு விஷயத்த வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூக்காக நம்முடைய சித்ரோன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. உண்மையிலுமே பட் பெருமையாக இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய சித்ரோன்ஸோட ஒரு சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் வந்து உங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணணுமே தோணுச்சு. ஏன்னா இப்போ வந்து பிரேக்கப் ஆச்சுல்ல, அதனால் இதுக்கு முன்னாடி நம்ம சித்ரோன்ஸ்லாம் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணணுமே அப்படின்னு தோணுச்சு. பட் அதனால் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம மெயினான அப்டேட்டுக்கு வந்துருவோம். நம்மளுடைய விஜனரி டீமை வந்து எதுக்கு வந்து பிரேக்கப் ஆச்சு, அதுக்கான ரீசன் பட் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறது. இப்போ வந்து விஜனரி டீம் வந்து இப்போ வந்து டபிள்யூடபிள்யூ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேபிளாக வந்து இப்போ இருக்குது. பட் ஆனாலும் இப்போ நம்மளுடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியனாகவும் நம்மளுடைய செத் ஃப்ரைக்கிங் ரொலன்ஸ் இருக்கார்ல, ஆனாலும் எதுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் நம்மளுடைய பிரான் பிரேக்கர் வந்து எதுக்கு வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸை வந்து இதுக்கு அட்டாக் பண்ணும். ஏன்னா நம்மளுடைய செத்ரோன்ஸு தான் வந்து நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் யார் அப்புடின்னா அது நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கர்னு தான் சொல்கிறாரு. அது இல்லாமல் வந்து நம்முடைய பிரான்சன் ரீடை வந்து நீ வந்து ரோமடென்ஸே நீ வந்து வீழ்த்திட்ட, நீ மிகப்பெரிய ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து நீ வந்து ட்ரைபிள் தீஃப் அப்படிங்கிறத விட நீ ரோமடென்ஸை நீ பீட் பண்ணாத, நீ தான் வந்து நெக்ஸ்ட்டு ட்ரைபிள் சீஃப் அப்படின்லாம் சொன்னார். நீ நெக்ஸ்ட்டு ஃபியூச்சரில் வந்து நீ நல்லா இருப்ப அப்படின்னு எல்லாமே ப்ரொமோட் பண்ணார். ஆனாலும் எதுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு அட்டாக் பண்ணும், அதுக்கான ஃபுல் ரீசன் என்ன, முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா நம்மளுடைய க்ரௌன் ஜோல் முடிஞ்சு அந்த க்ரௌன் ஜோல் டைட்டில் அந்த ஒரு சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, அதையும் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து வின் பண்ணிட்டார். அவர்கிட்ட வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன் இது ரெண்டுமே இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த மண்டே நைட் ராக்குள்ள வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்முடைய என்ட்ரன்ஸ் யார் வரா அப்படின்னா நம்முடைய விஜனரி டீம் தான் வந்து அந்த மண்டே நைட் ராவை வந்து கிக் ஆஃப் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து பல விஷயத்த வந்து பேசுகிறப்பாரு, நான் வந்து டபிள்யூடபிள்யூவில் வந்து நான் இருக்கேன், ஆனாலும் நான் வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக இருக்கேன். அது இல்லாமல் வந்து பால் ஹேமன் வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னால், அதாவது நான் வந்து ரோமடைன்ஸை விட நீ தான் பெட்ரு அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன். ஆனாலும் நீ வந்து பெட்ரு அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீ வந்து யாரோட உதவியுமே இல்லாமல் நீ வந்து க்ரௌன் ஜோல் வந்து கோடி ரோட்ஸை க்ளீனாக பீட் பண்ணி அந்த மேட்ச்சில் வந்து நீ வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக் பாயிண்ட்டை வந்து நம்மளுடைய பால் ஹேமன் வந்து சொன்னார். அதே மாதிரி அந்த க்ரௌன் ஜோலில் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய செத்தோன்ஸுக்கும் மேட்ச் நடந்துச்சு. ஆனாலும் அதில் வந்து யாரோட இன்டர்ஃபரன்ஸ் இல்லை. ஆனாலும் அதில் வந்து இது மறைமுகமாக வந்து ஒருத்தரோட இன்டர்ஃபரன்ஸ் வந்து இருந்துச்சு. அது யார் அப்படின்ட்டா நம்மளுடைய செத்தோன்ஸ் வந்து வர்றப்போ வந்து அந்த ரோலெக்ஸ் வாட்ச் வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அவரோட கையில் வந்து கட்டியிருப்பார்ல, அதனால அந்த அந்த ரோலெக்ஸ் வாட்சில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸோட மூஞ்சில அட்டாக் பண்ணி அதை பயன்படுத்தி தான் நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணாரே தவிர க்ளீனாக வந்து அந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு விஷயமா வந்து கருதப்படுது. இது ஒன்று. 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து எல்லாமே நான் வின் பண்ணிட்டேன், நான் க்ளீனாக வின் பண்ணிட்டேன் க்ரௌன் ஜுவல் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப, அந்த இடத்துல வந்து நான் வந்து தான் டபிள்யூடபிள்யூவில் டாப் 1 அதுன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இந்த 2025 இருந்து 6 மாதம் வந்து நான் டபிள்யூடபிள்யூ வந்து நான் வந்து தான் டேக் ஓவர் பண்ணியிருக்கேன், நான் மட்டுமே தான் டேக் ஓவர் பண்ணியிருக்கேன், நான் இல்லைனா டபிள்யூடபிள்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரை தன்னை பீத்திக்கிட்டாரு. அது இல்லாமல் வந்து செத்ரோன்ஸ் வந்து இன்னொரு விஷயத்த என்னன்னா, டபிள்யூடபிள்யூலே நான் தான் பெஸ்ட்டு, நான் இல்லைனா இங்கே டபிள்யூடபிள்யூ இல்லை அப்படின்னு சொன்னார். அது இல்லாமல் வந்து இப்போ பால் ஹேமனாக இருக்கட்டும், பிராண்ட் பிரேக்கராக இருக்கட்டும், பிரான்சன் ரீடாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து என்னோட இருக்கிறவங்க. அதாவது நான் இல்லைனா இவங்கலாம் இல்லவே இல்லை, இவங்கலாம் வந்து வெத்து வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து ஒரு தரக்குறைவாக வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து பேசியிருப்பார். அது இல்லாமல் வந்து நான் இல்லைனா அப்படின்னா பிராண்ட் பிரேக்கர் இல்லை, பிரான்சன் ரீடு இல்லை, பால் ஹேமன் இல்லை அப்படிங்கிறது அவரை வந்து தன்னைத்தானே தான் வந்து பீத்திக்கிட்டு இருந்தார். அதனால் வந்து நம்முடைய பிராண்ட் பிரேக்கருக்கு வந்து அது பிடிக்காதது. ஏன்னா எத்தனை மேட்சஸில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து நம்முடைய பிராண்ட் பிரேக்கர், பிரான்சன் ரீடு வந்திருப்பாங்க. அது இல்லாமல் வந்து அவனோட செத்ரோன்ஸோட எதிரியை வந்து தன்னோட எதிரியாக வந்து நம்முடைய ரோமடென்ஸுக்கும் நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் பல பகைகள் இருந்தாலும் அது எல்லாமே வந்து தன்னோட பகை அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பிராண்ட் பிரேக்கர் வந்து நம்முடைய செத்ரோன்ஸுக்கு வந்து துணையாக நின்று பல விஷயங்கள் பண்ணியிருப்பானாலும் இதை எதுவுமே வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து வச்சுக்காம நீங்கள் எனக்கு தேவையில்லை, அதாவது எனக்கு தான் வந்து உங்களோட உதவி தேவையில்லை, அதாவது உங்களுக்கு தான் வந்து என்னோட உதவி தேவை, அதனால தான் நீங்களாம் இருக்கீங்க அப்படி மாதிரி ஒரு தரக்குறைவாக வந்து பேசினால அந்த விஷயங்கள் வந்து நம்முடைய பிராண்ட் பிரேக்கருக்கு வந்து பிடிக்கல. அதனால தான் வந்து இப்போ வந்து அட்டாக் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் என்ன அப்படின்னா, சர்வே சீரிஸில் வந்து நம்ம ரோமடென்ஸுக்கும் செத்ரோன்ஸுக்கு தான் வந்து வாரியம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். ஆனாலும் இப்போ வந்து இதுக்கு நேற்று போட்ட வீடியோ கூட நான் சொல்லியிருந்தேன், அதாவது செத்ரோன்ஸோட ஃபேக்ஷனில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ செத்ரோன்ஸே நம்முடைய பிராண்ட் அதாவது விசனரி டீம் வந்து இப்போ வந்து எடுத்து போட்டாங்கிறப்ப அந்த விசனரி அப்படிங்கிற அந்த ஒரு டீம் வந்துட்டு தான் இருக்குது. பால் ஹேமன் இருக்காரு, பிராண்ட் பிரேக்கர், பிரான்சன் இருக்காங்க. இது இல்லாமல் வந்து இன்னும் வந்து எத்தனை பேர் வந்து இன்னும் வந்து அதில் வந்து 3 பேர் தேவை. அந்த 3 பேர் யார் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லீக் அவுட் வந்து ஆயிடுச்சு. சர்வே சீரிஸில் வந்து நம்மளுடைய ரோமடென்ஸ் வந்து மேட்ச் வந்து வார் கேமில் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறார். அதுவும் யாருக்கு அகேன்ஸ்ட் அப்படின்னா அந்த விஜனரி அப்படிங்கிற அந்த ஒரு டீமுக்கு அகேன்ஸ்டாக தான். அந்த விஜனரி அப்படிங்கிற டீமில் வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் மட்டுமே தான் இல்லை, ஆனாலும் பிராண்ட் பிரேக்கர், பிரான்சன் ரீட் இருக்காங்க. அவங்கள தொடர்ந்து 3 பேர் வந்து அந்த ஒரு ஃபேக்ஸில் வந்து இணைய போகிறாங்க அப்படிங்கிறது 100% உறுதியாயிருச்சு. இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்கமிங் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற
மாதிரி அதிகாரப்பூர்வமான அப்டேட் வந்து இப்போ வந்து வந்துருச்சு. ஏன்னா இப்போ வந்து நம்முடைய செத் ரோல்ஸை வந்து நம்முடைய பிராண்ட் பிரேக்கர் வந்து அட்டாக் பண்ணதுக்கான உண்மையான ரீசன் என்னென்னா, அவரை வந்து தரக்குறைவாக பேசுனதுக்காகவும், அது இல்லாமல் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ வந்து உன்னை வந்து நீ கரெக்டாக வந்து நீ ப்ரூவ் பண்ணலை. அதாவது நம்முடைய பால்கமன் சொன்ன மாதிரி நீ வந்து க்ளீனாக வந்து அந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ண சொன்னால், அதை சீட் பண்ணி தான் அந்த இடத்துல வின் பண்ணார். இப்படிப்பட்ட யாருமே தலைவன் வந்து எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காரு பிராண்ட் பிரேக்கர் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் வந்து நம்முடைய பிராண்ட் பிரேக்கர் வந்து நம்முடைய செத் ரோல்ஸை வந்து பிட்ரே பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வந்து முன்கூட்டியே வந்து நம்முடைய பால் ஹெமனுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமராக வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. அது எந்த விதத்தில் வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்முடைய பிராண்ட் பிரேக்கர் வந்து நம்முடைய செத் ரோல்ஸ்க்கு வந்து ஸ்பியர் போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்முடைய பால் ஹெமன் வந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பார். ஏன்னா அவருக்கு முன்னாடி தெரியும் அப்படிங்கிறக்காக சிரிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. பட் அது எந்த அளவுக்கு வந்து ரியல், எந்த அளவுக்கு ஃபேக் அப்படிங்கிற மாதிரி என்னன்னு தெரில. ஆனால் அப்கமிங் வீடியோவில் வந்து விசனரியா அதோட ஃபேக்ஷனில் வந்து யார் யாரெல்லாம் இருப்பா அப்படிங்கிறத பட் நான் சொல்கிறேன். அது இல்லாமல் வந்து சர்வீஸ் சீரிஸில் வந்து ரோமடென்ஸோட ஃபேக்ஷனில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க, இந்த வார் கேமில் வந்து யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிற மாதிரி அப்கமிங் வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.